சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இட்லிக்கு சட்னிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவும் நம்ம 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சட்னி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 வரமிளகாய், பூண்டு பெரிய பல்லா 3, இஞ்சி துண்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இது கூட ஒரு 50 கிராமு பொட்டுக்கடலை தண்ணி விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் நடுவில் வர்ற மாதிரி. இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வரமிளகாய், அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே சூட்டோடு ஊற்றக்கூடாது சட்னியை, அதனால் பச்சை தண்ணி ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. நம்ம அரைச்ச தேங்காய் பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்ச தேங்காய் பொட்டுக்கடலை விடுது, அப்படியே சேர்த்துருங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுது. திக்காக இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரில் இருக்க தண்ணி. இங்கே பாருங்கள், சூப்பரான தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். 5 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.